Hello friends, welcome to Narna's Tamil Kitchen. இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா என்னோட கவுண்டர் டாப் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்கிட்ட மோஸ்டா நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணது கவுண்டர் டாப் வீடியோ போடுங்க, உங்க ஹோம் டூர் காமிங்க அப்படின்னு தான் நீங்க கேட்டிருந்தீங்க. நம்ம ஒவ்வொன்றா ஒன்று பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து கவுண்டர் டாப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2369 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிது. நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் போடும் போது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரல அப்படிங்கிற ரொம்ப கவலை எல்லாமே பட்டிருக்கேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா கவுண்டர் டாப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்ட்ரன்ஸ் ஹாலில் இருந்து கிச்சன் என்ட்ரன்ஸ் ஆகும். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பில் இருக்கிற ஒரு கவுண்டர் டாப் தான். எல் ஷேப்பில் இருக்கும் இந்த கவுண்டர் டாப்பு. நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து உங்களுக்கு ஏதாவது வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை ஏதாவது ஒன்று நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. நான் எப்படி வச்சுருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த ஒரு ஸ்லேடு மாதிரி இருக்கிற இது மாட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உடனில் இருக்கிற ஒரு ஸ்லேடு. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சமைக்கும் போதே இந்த மாதிரி ஸ்லோகன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் எழுதி நீங்கள் பார்த்துட்டு சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சமைப்பீங்க. அதே மாதிரி அந்த ஃபுட்டுமே ரொம்ப உங்களுக்கு நல்லா வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாப்பினஸ் இஸ் ஹோம்மேட் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் மாதிரி எழுதி ஒரு ஹோம் சிம்பிள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைச்சு இது பண்ணுறதெல்லாம் நான் இங்கே வச்சுப்பேன். சமைச்சு முடிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இடத்துல வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா கப் அண்ட் சாசர் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக காலையில் இருந்துச்சுன்னா காஃபி, டீ, அதுக்கப்புறம் சாயந்தரம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம குடிப்போம். ஸோ வந்துட்டு அதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கப் அண்ட் சாசர் பக்கத்துலேயே இருந்ததுன்னா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாசர் இதெல்லாமே செராமிக்குங்காட்டி நம்ம டக்குன்னு இருக்கும்போது இதாயிரும். ஸோ பக்கத்துலேயே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது நல்லா உங்களுக்கு வந்து 6 கப்ஸு இருக்குது இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாசரும் உங்களுக்கு கீழேயே இருக்குது. இந்த கப்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் ஹோம் சென்டர் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதனோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நான் இது தான் யூஸ் பண்ணி டீ அதெல்லாம் குடிச்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதில் குடிக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு சாசர் வந்து இருக்குது பாருங்கள். பிளாக் கலரில் சாசரும் உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பிச்சிங்கனாவே அந்த நாளே வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லக்கியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செட்டே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நான் அதுக்காக தான் இந்த இது வந்து ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இருக்குது. நம்ம கெஸ்ட் வந்தால் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதனால தான் நான் வந்து இங்கே முன்னாடியே வச்சுருக்கேன். என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நார்மல் பட்டர்ஃப்ளை மாடல் 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். இது வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் மேலே இருக்குது. நான் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க என் ஹஸ்பண்ட் வீட்டில். ஸோ அதே தான் நான் வச்சுருக்கேன். நான் வந்து இது நல்லா கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்பர் வந்து வச்சுருக்கேன். இந்த கட்டிங் போர்டு வந்து வச்சுருக்கேன். இந்த கட்டிங் போர்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் பின்னாடி இருக்கிறது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மற்ற இடத்துல வச்சாலும் இது வந்து உட்டாக இருக்கங்காட்டி விழுந்தால் ஏதாவது டேமேஜ் ஆகும் ஏதோ. பட் இதுக்கு பின்னாடி வச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் இதை வந்து பின்னாடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் இதில் என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்ல்ஸில் ஒட்டுற ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் 6 months மேலே இந்த ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இது தண்ணி போட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்பப்போ தொடச்சிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு
ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் பிசுக்கே இல்லை. உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம தொடச்சிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து 2-3 தடவை சோப் தண்ணி ஊற்றி கூட நான் நல்லா கழுவியிருக்கேன். ஒன்றுமே ஆகலை. இந்த ஸ்டிக்கர் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 35 ருபீஸ் என்னமோ தான். பட் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடிக்கு துடைக்க தேவையில்லை, ஒவ்வொரு தடவை கழுவ தேவையில்லை. நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபுல்லும் நீங்கள் கவுண்டர் டாப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா சோப் வாட்டர் போட்டு நல்லா கழுவி விடலாம். டெய்லி ஆனால் வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஜெம்ஸ் அந்த மாதிரிலாம் வராமல் ரொம்ப பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன். நான் இது வேறு பர்பஸ்க்காக இந்த ஸ்டிக்கரை வந்துட்டு பீல் பண்ணேன். பட் என்னால் அதில் ஸ்டிக் பண்ண முடியல. நான் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இது பண்ணேன். ஸ்டிக் ஆகலை. அதனால திருப்பியும் உங்களுக்கு டெய்ல்ஸ்லேயே ஒட்டிட்டேன். இந்த டெய்ல்ஸில் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்டர்ஃப்ளை போட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாடல். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எந்த இதுவுமே ஒரு ட்ரே அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுட்டா தான் உங்களுக்கு வந்து துடைக்கிறது மற்ற பர்பஸ்க்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டு அந்த இது துடைச்சிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரே ஒன்று நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, இது ஒரு ஃபோக் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரூட் ஃபோக்கு. நம்ம வந்து டெய்லியுமே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி இதில் வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப சாப்பிடுவாங்க. ஏன்னா இது பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த இதுக்காக இது ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பீஸு. அதனால் வந்துட்டு நான் இது சும்மா டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பட் இதையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது நான் வந்து அமேசானில் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க, நான் கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பின்னாடி ஒரு போர்டு இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஸ்லோகன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாமே எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கிங்கும் போது இதை பார்த்தாவே உங்களுக்கு சமைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செராமிக்கில் இருக்கிற ஒரு கப் மாடல் தான் நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா டம்ளர் மாதிரி இருக்குது. இதில் நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சின்ன ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சட்னி எடுக்கிறதுக்கான சின்ன கரண்டிங்க, அதுக்கப்புறம் பொரியல், இது வந்து பொரியலோடது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னியெல்லாம் மூக்கிறதுக்காக இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் பீட்டர் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஸ்பூன் செட் வச்சுருக்கேன். நான் செப்பரேட்டாகவும் நான் தனியாகவும் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு மெஸ்ஸி ஆயிரும் எல்லாமே கொண்டு வந்து வச்சிங்கன்னா. உங்களுக்கு எமர்ஜென்சியாக நீங்கள் சமைக்கும் போது கண்டிப்பாக இது மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு பேப்பர் டவல் ஹோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பேப்பர் டவல் ஹோல்டர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இப்படி இழுத்துட்டு நம்ம ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். இதை பற்றி ரிவ்யூ வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்துட்டு இதனோட ரிவ்யூ போடுறேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 யூஸ்க்கு மேலே வருது. உங்களுக்கு ரிவ்யூ வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த இதுக்கு பின்னாடி என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜக் மாதிரி இருக்கிற ஒரு மாடல். இது வந்து கைப்பிடி இருக்குது. இதுலேயும் நான் வந்துட்டு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற கரண்டி மட்டும்தான் வச்சுருக்கேன். சாப்பாடு எடுக்கிறது, குழம்பு எடுக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை கரண்டி, அப்புறம் வந்து குழம்பு எடுக்கிற கரண்டி, அப்புறம் ஃபில்டர் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் போய் நான் செல்ஃபை திறந்து எடுக்க வேணாம். ஸோ பக்கத்தில் இருந்ததுன்னா எனக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொரு தடவை செல்ஃபில் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் வந்துட்டு பிடிக்குது. அதனால் நான் என் பக்கத்துலேயே இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பேம்பு மேட் ஒன்று பின்னாடியே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம சூடாக ஏதாவது எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பேம்பு மேட்டில் போட்டு வச்சுக்குவேன். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் இந்த பேம்பு மேட் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் இந்த இது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ்க்காக நான் வந்து ஒரு ஃப்ளார் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரீசெண்டாக ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணுன்னா அதனோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட லிங்க்ஸ் என்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். உங்களுக்கு இந்த நான் காமிச்ச இதில் எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனோட இதெல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்னா அதனோட சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்கிற ஒரு ரேக் தான். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ரேக்ஸ் வந்துட்டு நம்ம வச்சுருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன். இது மெஷரிங் ஸ்பூன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் எப்படியும் உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்ட் எடுக்கிறது மற்றதுக்கு எல்லாமே இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மெஷரிங் ஸ்பூன்ஸ் இந்த இதில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அதனால் ஏதாவது பேக்கெட் பிரிக்கும் போதெல்லாம் இந்த கிளிப்ஸ் தேவைப்படும். அதனால் இந்த வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கிளிப் தான் இதுவும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஷ்யூ பேப்பர். உங்களுக்கு வந்து ஒன்றா எடுக்கிற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பேப்பர் டவல் மாதிரியே எனக்கு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டரும் இது ரோலும் இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த செட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நான் வந்து டூல்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சிக்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டூல்ஸ் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இது இருந்தால் போதும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு இந்த 3 ஐட்டம் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி யூஸ்க்கு. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து நிறைய கத்தி யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ வந்துட்டு நான் இதுவுமே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஒன்று மட்டும் எனக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைட்டர் ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடிக்கு ஒன்று தேவைப்படும். இந்த 3 மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் நைஃப் வேணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நைஃப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் எடுக்கிற கத்தி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பனியாரெல்லாம் சுடுறது இதுதான் வச்சுருக்கேன். இது வந்து 2 ரேக் இருக்கங்காட்டி எனக்கு வந்து ஒரு சைடில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் தேவையானது எப்பாவது ஃப்ரீக்வெண்ட்டாக இது மட்டும்தான் எடுப்பேன். இப்போ வந்து பொரியல் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம தேங்காய் துருவி தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு பீலர் தேவைப்படும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும்தான் அது தேவைப்படும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ரேக்கோட பாதி இதுலேயே பிடிச்சிருது. ஸோ எனக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இந்த இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த வேஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இதை மட்டும் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஷெல்ஃப் வச்சுருக்கேன். உங்களுக்கு கார்னர் ஷெல்ஃப் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப் கார்னர் ஷெல்ஃப் தான் பிடிச்சது. ஏன்னா நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். அதனால் நான் ரெக்டாங்குலர் இது சூஸ் பண்ணேன். நான் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஹை குவாலிட்டி தான் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் இது வந்து இழுத்தாவே உங்களுக்கு அழகாக வருது பாருங்கள். உங்களுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் இது வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளே ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். உள்ளே ஒரு பேப்பர் போட்டிருக்கேன். முன்னாடி எனக்கு வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக ஆயில் தேவைப்படும். ஸோ வந்துட்டு இது கிளாஸ் பாட்டில்ஸாக இருக்கங்காட்டி கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக நான் வந்து மேலே வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தெரியாமல் எதாவது பண்ணும்போது டப்புன்னு உடஞ்சிரும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளேயும் பேப்பர் போட்டு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்கேன். இந்த ஆயில் ஆர்கனைசேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு மட்டும்தான் எனக்கு இந்த எண்ணெய் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை கல்லில் தேய்க்கிற இது மட்டும்தான் எனக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாடியில் வந்து நம்ம உப்பு வந்து சால்ட் நம்ம கண்டிப்பாக தெரியும். நெய் சூப்பும் இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஃபி போடுறதுக்கான இது டீ பவுடர் காஃபி பவுடர் அந்த மாதிரிலாம் இதில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. பனை வெல்லம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பனை வெல்லம் தான் நான் வச்சுருக்கேன். இதுதான் வந்துட்டு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இது வச்சுருக்கங்காட்டி எனக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த இது பார்த்திங்கனாவே தெரியும். இது நீட்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் நீட்டாக அந்த இடத்துல செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் எல்லாமே எனக்கு ஃப்ரீ தான். நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணுன்னா கூட இந்த ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவுண்டர் டாப்பர்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெஸ்ஸி இல்லாமல் ரொம்ப நீட்டாக இது பண்ணலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேட்டோ இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரோ போட்டு இது பண்ணுங்கள். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கவுண்டர் டாப் சீக்கிரமாக அழுக்காகும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் காப்பர் விசிலில் தான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இதுதான் உடம்புக்கு ஹெல்த்தி. இது வந்து நல்ல பெரிய கண்டெய்னர் தான். உங்களுக்கு நிறையா தண்ணி பிடிச்சிக்கும். நான் வந்துட்டு பியூரிஃபையரில் வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன்.
ஸோ வந்துட்டு உங்களுக்கு தண்ணி நிறையா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜக்கில் வந்துட்டு நமக்கு சமைக்கும் போது கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு ஒவ்வொரு தடவை டம்ளரில் எடுத்து ஊற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஜக் இருந்ததுன்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, 2 இது இருக்குது. நான் வந்து எப்பாவது ரைஸ் குக்கர் அந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி எப்பாவது இந்த ப்ளக் பாயிண்டில் போடுவேன். இல்லைனா எனக்கு வேறு ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது கிச்சன் ஏரியாவில். நான் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து இந்த இது வச்சுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்ல்ஸ் எல்லாமே தொடச்சி கழுவி விட்டுருங்க வாரத்துக்கு. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட்டாகவே மெயின்டைன் ஆகும், ஒயிட் டெய்ல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா. சிங்க் ஏரியா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இந்த வீடு வாங்கும் போதே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் என்னோடது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கரை சீக்கிரமாக வந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து சிங்க் ஏரியாவோட வீடியோ வந்துட்டு செப்பரேட்டாக போடுறேன். நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பியூரிஃபையர் தான் இருக்குது, அக்வாகார்டோட பியூரிஃபையர் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடது வந்து செமி மாடுலர் கிச்சன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சனில். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுலர் கிச்சனு இந்த மேலே மட்டும் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது கவுண்டர் டாப் மேலே இருக்கிறது மட்டும் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கவுண்டர் டாப் மேலே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பாட்டில்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையோ பிராண்ட் தான். உங்களுக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன், ஏன்னா அதுதான் லைஃபு. ஸோ வந்து அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செராமிக்கில் வந்துட்டு கல்லுப்பு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், புளி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்துப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது டிஐஒய் பாக்ஸ் நானாக தான் பண்ணது. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சால்ட் அண்ட் பெப்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருங்காயம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். தனித்தனியாக வச்சா உங்களுக்கு வந்து மெஸ்ஸி ஆகும் சீக்கிரமாக, அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வேப்பரைசர் பவுல் இருக்குது. அதே மாதிரி வேப்பரைசர் ஆயில் வச்சு நான் வந்து வேலையெல்லாம் முடித்த பிறகு இந்த மாதிரி ஸ்மெல் நல்லா உங்களுக்கு ப்ளசண்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி வேப்பரைசர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசஸ்ஸு அப்படியே நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இது இந்த ஹனி பாட் நான் ஒன்றும் யூஸ் பண்ணல, அது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா இதுக்குமே பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு என்னோடதில் சிம்னி இல்லை. ஸோ வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக வந்துட்டு ஆயில் ஸ்ட்ரெயின் வந்துடும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி பேப்பர் போட்டேன்னா சீக்கிரமாக நம்ம டேர் பண்ணிவிட்டு புதுசு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கம்மியாக பிடிக்கும் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்கங்காட்டி. இருந்தாலும் நம்ம பேப்பர் போட்டு வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃபு. நான் வந்து இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுவேன். கிளாஸு, செராமிக்கு அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பசப்பு அடிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கழுவுறதுக்கு. அதனால நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பவுல்ஸ், இது பார்த்திங்கன்னா சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கிள், சால்ட் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சட்னி டிப்பு அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸ் தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கனாவே தெரியும் டிஃப்ரெண்ட் கலர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப் பவுல்ஸு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பவுலு, செட் ஆஃப் 6 ஐஸ்கிரீம் பவுல்ஸு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கப் அண்ட் சாசஸ்ஸு அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாவது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி வந்து வெல் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன், எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நான் ஃப்ரீயாக வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஃப்ரீனஸ்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் வந்து அந்த ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டில் போட்டுட்டு தண்ணி வடிஞ்சோடனே தொடச்சி வச்சுருவேன். இல்லைன்னா இது வந்து இங்கே சால்ட்டி வாட்டருங்காட்டி சீக்கிரமாக அந்த ஒயிட்டாக இதாயிரும். ஸோ அதனால் நான் தொடச்சி வச்சுப்பேன். ஸோ கவுண்டர் டாப்பும் நான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா மெஸ்ஸி இல்லாமல் நான் தொடச்சி நீட்டாக வச்சுருக்கங்காட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நல்லா சோப் வாட்டர் போட்டு நல்லா தொடச்சிக்கலாம். டெய்லியும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணாலுமே ரொம்ப ஹைஜீனிக் தான். நான் வந்து டெய்லி ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணிடுவேன். அதே மாதிரி அப்படி ஸ்ப்ரே பண்ணி துடைக்கலைன்னா கூட நான் டெய்லி வந்துட்டு சாதாரண தண்ணியில் நான் தொடச்சிடுவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கவுண்டர் டாப். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன் எந்த மாதிரி கேட்பீங்க வீடியோஸ் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.